பாலக்கோட்டில் நிதி நிறுவனம் நடத்தி 60 கோடி மோசடி செய்த நிதி நிறுவன அதிபரை கைது செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு தலைமறைவான நிதி நிறுவன அதிபரை கைது செய்ய கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வட்ட செயலாளர் கௌரல் மார்க்ஸ் தலைமையேற்று கண்டன உரையை தொடங்கி வைத்தார். மேல் திருவைச் சேர்ந்த நிதி நிறுவன அதிபர் செந்தில். இவர் பாலக்கோடு தீர்த்தகிரி நகரில் ஸ்ரீ படவட்டையம்மன் சிட்பண்ட்ஸ் என்ற நிதி நிறுவனத்தை நடத்தி வந்தார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நிதி நிறுவனம் நடத்தி வந்த இவர் 3000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் சிறு சேமிப்பு திட்டம், மாத தவணையில் பணம் கட்டுதல், மாத சேமிப்பு திட்டம், வைப்பு தொகை என பல கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்து 50,000 முதல் 50 லட்சம் வரையிலான முதலீடுகளை பெற்றவர். கடந்த 2 ஆண்டுகளாக பணம் கட்டி முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு சுமார் 60 கோடி ரூபாய் பணத்தை தராமல் ஏமாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் திடீரென தலைமறைவானார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் ஆட்சியர், எஸ்பி என பல இடங்களிலும் புகார் அளித்தனர். ஆனால் இதுவரை செந்தில் கைது செய்யப்படவில்லை என்றும், பொதுமக்களின் பணத்திற்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை எனவும், உடனடியாக செந்திலை கைது செய்து பணத்தை திரும்ப பெற்றுத் தரக்கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாலக்கோடு திரௌபதியம்மன் கோவில் வளாகத்தில் இருந்து பேருந்து நிலையம் வரை ஊர்வலமாக சென்றனர். பின்னர் பேருந்து நிலையம் முன்பு கோஷமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து தாசில்தார் அசோக் குமாரிடம் கோரிக்கைகள் குறித்த மனு அளித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் சிசுபாலன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் முத்து, நாகராசன், சேகர், வக்கீல் கோவிந்தசாமி மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். படவட்டையம்மன் நிதி நிறுவனம் செய்து நடத்தி வந்த சமூக விரோதி குற்றவாளியாக இன்றைக்கு மக்களால் நிறுத்தப்பட்டிருக்கின்ற செந்திலை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி 60 கோடி ரூபாய் பணத்தை 2800க்கும் மேற்பட்ட சாமானிய அடுத்தட்டு மக்கள் கிட்ட இருந்து சேமித்து வைத்த பணத்தை இன்றைக்கு சேமிப்பு என்ற பெயரில் கொள்ளையடித்துவிட்டு இன்றைக்கு தலைமறைவாக சென்றிருக்கிறார், ஓடி ஒளிந்திருக்கிறார். எனவே அவரை காவல்துறை, தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் பாலக்கோடு காவல்துறை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுத்து 2800க்கு மேற்பட்டு மக்கள் சேமித்து கட்டிய 60 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட பணத்தை திருப்பி அந்த மக்களிடத்தில் கொடுப்பதற்குண்டான நடவடிக்கைகளை தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். என்ற பட்சத்தில் 2800க்கு மேற்பட்ட மக்களுடன் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தயாராக இருக்கிறது. மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்போடு மட்டும் நிற்காமல் சட்டமன்றத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய சின்னதுரை அவர்கள் மூலமாக சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை கிளப்பதற்காக மார்க்சிஸ்ட் கட்சி தயங்காது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.